வணக்கம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டீப் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் நம்ம ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு லெசன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் நம்ம சிம்பிளாக ஒரு பைத்தானோட பேசிக் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணலாம், ஸோ அதில் ஃபைல் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணலாம், மேத்தமெட்டிக்கல் லைப்ரரிஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு தென் வி வில் என்டர் இன்டு த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் இட்ஸ் அல்கோரிதமிக் அப்ரோச்சஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் கொலாபரேட்டிவ் லேபரட்டரி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம க்ரோம் ப்ரௌசரில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கூகுள் கோலாப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது கூகுள் கோலாப் அப்படிங்கிறத நான் ஒரு நியூ டேபில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓப்பன் லைக் திஸ். ஏற்கனவே நான் என்னோடய கூகுள் ட்ரைவில் இருக்கிற ஒரு ஃபைலை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பைத்தான் பேசிக்ஸ் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் ஓப்பனிங் த ஃபைல். ஃபைன். இப்போ இது ஓப்பன் ஆனோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் கோட் அப்படின்னு இருக்குது, டெக்ஸ்ட் பிளாக்னு இருக்குது. டெக்ஸ்ட் பிளாக்குங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஹெட்டிங் மாதிரி ஆட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட்டு hands on session on பைத்தான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இது மாதிரி ஹெட்டிங் மாதிரி இங்கே ஆட் ஆயிரும். தென் இப்போ கோட் அப்படிங்கிற ஒரு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த ரன் ஒரு செல் மாதிரி கிரியேட் ஆகும். திஸ் இஸ் கால்டு செல். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம நார்மலாக இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங்கான கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஒரு செட் ஆஃப் கோட் ஃபுல் கோடையும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது, சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் டைப் பண்ணலாம், இது மாதிரி ஒவ்வொரு லைன் பண்ணிக்கலாம். யூ நோ தட் பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். ஸோ அப்போது லைன் பை லைன் நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ கம்பைல் லாங்குவேஜ் கிடையாது, இது வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். அப்புறம் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்டிங் டு ரன் டைம் டு எனேபிள் ஃபைல் ப்ரௌசிங் அப்படின்னு வரும். கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல ஃபைல்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இங்கே ஷோ ஆகும் ஆஃப்டர் கனெக்டட். ஃபைன். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரியான சில இன்பில்டு டேட்டா செட்ஸ் அப்படிங்கிறது தான் CSV ஃபைல் இதில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம வந்து இப்போ இங்கே போகலாம். இங்கே இது இப்போ இங்கே நம்மளுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கூகுள் கோலாப் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ரௌசர் மூலயமா ஒரு நல்ல ஒரு சிபியூவில் ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் உள்ள CPU ப்ராசஸிங் யூனிட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் ஆஃப் ரேம் ஃபிசிக்கல் மெமரியில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கான என்விரான்மெண்ட்டை தான் இதை கொடுத்துருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து இப்போ நம்மளுக்கு லோட் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லினக்ஸ் கர்னல் மாதிரி தான் இங்கே லோட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அதை நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லினக்ஸில் வந்து LS கொடுத்தோம் அப்படின்னா லிஸ்ட் பண்ணி பார்க்கும், ஃபைலை லிஸ்ட் பண்ணும் இல்லையா. ஸோ அது மாதிரி இங்கே என்ன பண்ணலாம்னா ஸோ எக்ஸ்க்ளமேஷன் கமாண்ட் கொடுத்துட்டு LS அப்படின்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து ரன் ஆகும். ரன் ஆனதுக்கப்புறம் சாம்பிள் அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்னு ஒன்று லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் அண்டர்ஸ்கோர் டேட்டாங்கிற ஒரு டைரக்டரி தானே இருக்குது. ஸோ அதான் இங்கே ஷோ ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அடுத்தது இன்னொரு கோட் போட்டுக்கலாம். ஸோ அதில் எக்ஸ்க்ளமேஷன் CD to sample அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறோம். இப்போ அந்த லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது இன்னொரு கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே LS கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர். ஓகே. ஸோ இட் இஸ் நாட் மூவிங் தேர். ஸோ என்ன பண்ணலாம்னா we can delete this. Then இப்போ சில எக்ஸிஸ்டிங்கான கமெண்ட்ஸ் அது மாதிரிலாம் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள்
cat space /proc /cpu info. ஸோ இது நார்மலாக இருக்கிற லினக்ஸில் இருக்கிற கமாண்ட் தான். ஸோ cat space /process /cpu info அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது இங்கே அந்த ப்ராசஸர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் 0 நீங்கள் ஒன்று இருக்குது, அதேமாதிரி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ப்ராசஸர் 1 இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த கூகுள் கோலாப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பிளாட்ஃபார்ம் 2 ப்ராசஸர் கொடுத்துருக்கு. அந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல் ப்ராசஸர், அது பார்த்தீங்கன்னா ஜியான் ப்ராசஸர் வித் 2.20 GHz அப்படிங்கிறது ஸ்பீடில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் தான், சிங்கிள் கோர். தென் இதோட கேஷ் மெமரி பார்த்தீங்கன்னா 56,320 KB இருக்குது ஒரு ஹேஷ் மெமரி. அப்புறம் 64 பிட் மெஷின் தான். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 ப்ராசஸர் இருக்குது இங்கே. தென் ஓகே, இது ரன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது இந்த ரைட் சைடில் போயிட்டு இதை கிளியர் அவுட்புட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கான அவுட்புட் வந்து கிளியர் ஆயிரும். மேபி அடுத்தது இது மாதிரியான பேசிக் கமெண்ட்ஸ், லினக்ஸில் இருக்கிற பேசிக் கமெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டாப் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது லினக்ஸில். அது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கு, மெமரி எவ்வளோ ஸ்பீட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம cat space /procedure /meminfo let us check this meminfo அப்படின்னு கொடுப்போம். ஓகே, இதில் எவ்வளோ இப்போ ரேம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு இங்கே டீட்டெயிலாக வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 GB ஆஃப் ரேம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகுது. 13 GB ஆஃப் ரேம், அரௌண்ட் 14 GB ஆஃப் ரேம் வந்து நம்மளுக்கு இப்போ யூட்டிலைஸ் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்து இங்கே இந்த மிஷின் இந்த கர்னலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 ப்ராசஸர் நம்மளுக்கு 14 GB ஆஃப் ரேம் கிட்ட நம்மளுக்கு இந்த என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று பண்ணலாம். ஸோ அதில் டாப் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராசஸர்லாம் வந்து என்ன டாஸ்க், இப்போ டாஸ்க் மேனேஜர் மாதிரின்னு வச்சுக்கலாம். என்ன ப்ராசஸர், ஒவ்வொரு ப்ராசஸரும் என்ன எவ்வளோ மெமரி யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கு, அதோட ப்ரையாரிட்டி என்ன, அதோட ப்ராசஸ் ஐடி என்ன அப்படிங்கிறது லிஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து லினக்ஸ் கமாண்ட். அதை டாப் அதை ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது, ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு, 5 ஸ்லீப்பிங் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. ஸோ மெமரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அது. ஸோ எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பஃபர் கேஷ் மெமரி எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ரிப்பீட்டடாக அந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எந்த ப்ராசஸ் உங்களுக்கு டாப்பில் இருக்கோ அந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா பைத்தான் 3 அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த நோட் பேக்கேஜ் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது ஜூபிட்டர் ++ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நம்மளுக்கு டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால ரன் ஆகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு இந்த டாப் அப்படிங்கிற கமெண்ட் மூலமாக நம்ம விசுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, லெட் அஸ் ஸ்டாப். ஓகே, இது ஸ்டாப் பண்ணியாச்சு. தென் அவுட்புட் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு பேசிக் ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ லினக்ஸ் கமாண்டால் நம்ம இந்த கர்னலில் ரன் பண்ணிட்டுருக்கோம். இந்த லினக்ஸ் கர்னலில் ரன் பண்ணிட்டுருக்கோம். நம்மளுக்கு வந்து இங்கே தேவையான பைத்தான் பேக்கேஜ், நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணல, எதுவுமே பண்ணல, எந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண, நம்ம பாட்டுக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், அதுக்கான பேஸ் ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அந்த பேஸ் ஹார்ட்வேரில் என்ன OS இன்ஸ்டால் பண்ணி லினக்ஸ் பேஸ்டு கர்னல் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த கர்னலில் எப்படி இருக்கிற ஃபைல் சிஸ்டத்தில் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புதுசாக இந்த இடத்துல வந்து ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறேன்னா ஒரு செக்ஷன் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். செக்ஷன் நேம் வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா பேசிக் பைத்தான் அப்படின்னு வச்சுக்கலாம். பேசிக் பைத்தான் வச்சுட்டேன். ஸோ இங்கே நம்ம கோட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹியர்
பைத்தான் இன்னொரு பைத்தான்ங்கிறது வந்து என்ன மாதிரியான லாங்குவேஜ் அப்படின்னா, அது வந்து ஒரு வீக்லி டைப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து டேட்டா டைப்லாம் இனிஷியலி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேரியபிளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டைப் பண்ணுறேன். இப்போ நேம் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஐஃபோன் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் ஈக்குவல் டு ஐஃபோன் 5s அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். ஸோ இது இப்போ ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு அடுத்தது லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதோட டைப் நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறேன். டைப் ஆஃப் நேம், கண்ட்ரோல் என்டர். ஸோ இது என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேமுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா இதை கூட டிஸ்பிளே பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு அடுத்த லைன்லேயே பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் நேம் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ தென் இதை கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கான ரிசல்ட் வரும். டைப்புக்கான வேல்யூ என்ன, டைப்புங்கிறது நம்ம பிரிண்ட் பண்ணல. ஸோ அதனால் அது ஓவர் ரைட் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பிரிண்ட் ஆஃப், ஸோ கண்ட்ரோல் என்டர். ஸோ ரெண்டு விஷயம் பிரிண்ட் ஆகும். ஒன்று ஸ்ட்ரிங், இது என்ன கிளாஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, இந்த கிளாஸ் நேமுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்குது. அது வந்து அதில் வந்து என்ன அதில் என்ன வேல்யூ இருக்குங்கிறது இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்தது இப்போ இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் அண்டர்ஸ்கோர் சைஸ் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சரி ஃபார் எக்ஸாம்பிள் 5.5 inch அப்படின்னு சொல்லியிருக்கேன். தென் பிரிண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் அண்டர்ஸ்கோர் சைஸ் அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே, n is missing, control enter. ஓகே 5.5 வருது. தென் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா print of type of screen size அப்படின்னு கொடுக்குறேன். So I need to add one more parenthesis, control enter. ஓகே 5.5ங்கிறது அது டிஸ்பிளே ஆகிடுச்சு. அது என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃப்ளோட்டிங் பை டேட்டா டைப் அப்படிங்கிறது காட்டுது உங்களுக்கு. ஸோ தென் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் பார்த்தோம், அடுத்தது வந்து ஒரு ஃப்ளோட் பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்பர் ஆஃப் டீச்சர் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்த லைனில் டைப் ஆஃப் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கண்ட்ரோல் என்டர். ஸோ இன்ட் அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. தென் அடுத்தது பிரிண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கன்கர்னேஷன் மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் பாட் அண்ட் அப்படின்னு போட்டு இங்கே நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண நேம் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ iPhone 5 ஸோ அந்த இடத்துல இது டிஸ்பிளே ஆகுது. ஐ பாட் அண்ட் iPhone 5s அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. தென் ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ a = 3, b =
2, then print of a into b comma a slash b, then a plus b, a minus b, then a star star b. This is called a raised to the b, I mean a power b அப்படின்னு சொல்லலாம். தென் a டபுள் ஸ்லாஷ் b அப்படின்னு போகும்போது இப்போது a இப்போ இந்த என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே அடுத்தது டிவிஷன், இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரிசல்ட் வரும். அடிஷன் பண்ணிக்கோ, சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கோ. இது a பவர் b அப்படிங்கிற மாதிரி. இது a ஜோட b தான், பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டிவிஷன் மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து இன்டிஜர் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 1.5 வருது, பட் இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 பதில் 1 அப்படின்னு ரிசல்ட் வருது. ஓகே, தென் அடுத்த டேட்டா டைப் என்னன்னு பார்க்கலாம். அப்படின்னா பூலியன் அப்படிங்கிறது பார்ப்போம். இஸ் அண்டர்ஸ்கோர் iOS இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது டைப் ஆஃப் இஸ் அண்டர்ஸ்கோர் iOS அப்படின்னு கொடுத்தாச்சு. okay, it is not true, so I made a mistake. so capital true இல்லைனா false அப்படின்னு மாதிரி கொடுக்கலாம். capital D கொடுக்கணும், இல்லைனா capital F கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு so I am going to run this. okay, it is a boolean அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு, boolean ஆப்ரேஷன் அப்படின்னு வந்திருக்கு. தென் அடுத்ததில் so print is underscore iOS is equal to true and number of teachers greater than 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ட்ரூ அப்படின்னு வருது. ஸோ இப்போ இஸ் அண்டர்ஸ்கோர் iOS அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரூ அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ அண்ட் ட்ரூ ஆகிடுச்சு. அதோட அண்டோட லெஃப்ட் பார்ட்டு ட்ரூ ஆகிடுச்சு. அண்டோட ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி 10ன்னு வச்சுருக்கோம். 10 greater than 5, ஸோ இட் இஸ் ட்ரூ. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதே ப்ரோக்ராமில் நம்ம 15 அப்படின்னு வச்சோம்னா இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ ஆகும், செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ லெட் அஸ் செக், கண்ட்ரோல் என்டர். ஸோ we need to get false. Fine. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா if ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். if கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ if is underscore iOS is equal to true. if this is true then அப்படின்னு பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ பிரிண்ட் என்டர் அடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டென்டேஷன் ப்ராப்பராக வந்துடும். இங்கே கர்லி பிரேஸ் ப்ரோக்ராமிங்கில் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு பிளாக் கிரியேட் பண்ணுறதுக்கு கர்லி பிரேஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்லாம் பண்ண மாட்டோம். அதுக்கு பதில் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் தான் இருக்கும். அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து அலைன் பண்ணுவோம். இவ்வளோ ஸ்பேஸ் விட்டோம்னா இந்த பர்டிகுலர் பார்ட், இந்த பர்டிகுலர் பிளாக். அதுக்கப்புறம் இன்னர் பிளாக் போனோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டோம்னா அந்த ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸுக்கு இந்த பிளாக் நம்ம கிரியேட் ஆகும். இப்போ இந்த கூகுள் கோலாப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு இஃப் ஸ்ட்ரக்சர், ஒரு லூப் இது மாதிரி ஆரம்பிச்சு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அதோட இன்டென்டேஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம். ஸோ இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் நேம் ப்ளஸ் does not support Android அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா print
continuing to print inside the if block அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது என்னென்னா அந்த பிளாக்குக்கு வெளியில் இன்னொரு பிரிண்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ print outside if block அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் என்டர். ஸோ இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 5 doesn't support Android. ஸோ இது மாதிரி எல்லாமே எல்லா கண்டிஷனும் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ இது ட்ரூவாக இருக்கிறதுனால ஏற்கனவே iOS வந்து ட்ரூவாக இருக்கிறதுனால இங்கே நம்மளுக்கு எல்லாமே ட்ரூ ஆகிட்டு இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஃபால்ஸ் அடிக்கிறேன். ஃபால்ஸ் வச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ என்ன டிஸ்பிளே வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இன்னர் மோஸ்ட் பிளாக்கில் இருக்கிற ரெண்டு இஃப் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் டேரெக்டாக அவுட்டர் பிளாக்கில் உள்ளது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதுனால. ஃபைன். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்னா லூப்பிங் ஸ்ட்ரக்சர் போகலாம். லூப்பிங்கில் ஃபார் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபார் சம் இன்டிஜர் வேல்யூ ஐ இன் ரேஞ்ச். ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கன்ஸ்ட்ரக்ட். இந்த ரேஞ்சில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது ஒரு 6 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கால்னு கொடுத்துட்டு என்டரில் print ஆஃப் ஐ கமா அதோட பவர் டிஸ்பிளே பண்ணலாம். பவர் 2. ஸோ ஐ ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல் என்டர். ஸோ 0 டிஸ்பிளே பண்ணுறோம். அதோட வேல்யூ இப்போ ரேஞ்சுங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மேபி இன்னொரு லைனில் இது ரேஞ்சு இப்போ நம்மளுக்கு எது ப்ரீடிஃபைண்டாக இருக்கோ அதெல்லாம் நம்ம ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னா அந்த வேர்டை டைப் பண்ணிவிட்டு அதோட கொஷின் மார்க் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அதோட டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங் வந்து இங்கே ஹெல்ப்பில் டிஸ்பிளே ஆகும். இந்த ஹெல்ப்பில் டிஸ்பிளே ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஸ்டாப் இது மாதிரிலாம் நிறைய ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இங்கே வந்து நம்ம வெறும் ஸ்டாப் மட்டும் கொடுத்துருக்கோம். 6 அப்படின்னா 5 லெஸ் தென் 5 அப்படின்னு இப்போ இங்கே 6 மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 0 to 5 வரைக்கும் இது எடுத்துக்கும். ஸ்டார்டிங் ரேஞ்சு ஸ்டாப் ரேஞ்சும் கொடுக்கலாம். அதேமாதிரி ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஸ்டாப் ரேஞ்ச் அதேமாதிரி இன்க்ரிமெண்ட் எவ்வளோ ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த ஹெல்ப் போர்ஷனில் நம்ம பார்த்தோம்னா அது தெரியும். டிஃபால்ட்டாக அது இன்க்ரிமெண்ட் ஆகிறது வந்து 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா 0 அடுத்தது 1 அடுத்தது 2 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. தென் அடுத்தது என்ன பண்ணலாம்னா ஹெல்ப் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு வைல் லூப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்குவோம் ஈக்குவல் டு 0. ஸோ the next while I less than 5 less than 6 colon. இப்போ அது இன்டென்டேஷன் ப்ராப்பர் ஆகிடுச்சு. print of I comma I double star 2 பவர் I பவர் 2 கொடுத்தாச்சு. அடுத்தது I plus is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது என்னென்னா நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஷார்ட்கட் அசைன்மெண்ட் I equal to I plus 1 மாதிரி தான் அது. ஸோ கண்ட்ரோல் என்டர். ஸோ இங்கே நம்மளுக்கு லிஸ்ட் ஆகிடுச்சு 0 to 5 0 to less than 6 அப்படின்னா 0 to 5 வரைக்கும் வருது. அதோட ஸ்கொயர் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது ஃபார் முடிச்சிட்டோம். வைல் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணாலும் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் சிம்பிளாக ஒரு பைத்தனில் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கீவேர்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் அப்புறம் டெஃப் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஃபங்க்ஷனோட நேம் print underscore ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். print underscore ஸ்கொயர் ஆஃப் ஸ்டாப் வேல்யூ அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இது ஃபங்க்ஷன் நேமு. ஸோ அந்த ஃபங்க்ஷனோட பாடியில் இப்போ நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம்னா ஒரு லூப் ஒரு ஐ இன் ரேஞ்ச்
ஸ்டாப் அண்டர்ஸ்கோர் வேல் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அந்த ஃபார் லூப்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா print of I comma I star 2. ஸோ இங்கே டைப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கண்ட்ரோல் என்டர் கொடுப்போம். லெட் அஸ் செக் வாட் வில் ஹேப்பன். ஓகே, இது ரன் ஆகிடுச்சு. பட் இது வந்து என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சப்ரோட்டின் print அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே ஒரு ஃபார் லூப் இருக்குது. அந்த ஃபார் லூப்பில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதை இப்போ இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்க முடிஞ்சு இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டேன். இப்போ அங்கே வந்து ஒரு 6 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் என்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மூலிமா இந்த printf ஸ்டேட்மெண்ட்டை print அண்டர்ஸ்கோர் ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம அதை ரீட்ரைவ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதிலே ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ரிசல்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் இப்போ வந்து ஒரு 8 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வரும். ஃபைன், இங்கே 8 வரைக்கும் வந்துருச்சு. தென் நம்ம அடுத்து என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம். சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டெஃப் சம் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஸ்டாப் அண்டர்ஸ்கோர் வேல்யூ. ஸோ ஃபங்க்ஷன் அதில் சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்குவோம். அதில் ஒரு ஃபார் லூப் ஃபார் I is in range நம்ம பாஸ் பண்ணுற ஸ்டாப் அண்டர்ஸ்கோர் வேல்யூ தான். அதுக்குள்ள சம் இஸ் ஈக்குவல் டு ஷார்ட்கட் அசைன்மெண்ட் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் sum is equal to sum plus I star 2 power up 2ன்னு வச்சுக்கிறோம். தென் இதுக்கப்புறம் அவுட் சைட் பிளாக்ல இது ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் சம் அப்படின்னு வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல். கண்ட்ரோல் என்டர். ஓகே, இது ரன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இன்னொரு கோட் விண்டோவில் செல்லில் சம் அண்டர்ஸ்கோர் வச்சு ஃபங்க்ஷன் நேம் வந்து 6 அப்படின்னு கொடுக்குறேன். கண்ட்ரோல் என்டர். 55 அப்படின்னு வருது. இப்போ let us check this as 5. கண்ட்ரோல் என்டர். 30 அப்படின்னு வருது. இதே ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டார்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே ஸ்டார்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். So let us run this. Okay, then new cell இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ 3,5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் அண்ட் எண்டு. கண்ட்ரோல் என்டர். ஸோ 3 ஸ்கொயர் அண்ட் 4 ஸ்கொயர் வரும். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் வரும். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் இஸ் 25 அப்படிங்கிற ஆன்சர் வரும்.
தென் இப்போ நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராமில் கடைசியாக என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மேபி we can call the help function with sum underscore sum of squares அப்படின்னு கொடுத்து control enter கொடுப்போம். Let us check what will happen. Let us check here. Help on this function sum of square start underscore value இது மாதிரி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆன்சர் வந்திருக்கு. So with this we will complete this basic Python basics data types. Thank you.